வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். குருப்பெயர்ச்சி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி சிம்ம ராசி. சூரியனை ராசிநாதனாகவும், மகம் 4 பாதங்கள், பூரம் 4 பாதங்கள், உத்திரம் 1 பாதத்தையும் நட்சத்திரங்களாகவும் நினைத்ததை முடிக்கும் சாமர்த்தியசாலிகளாகவும் பிடிவாத குணங்களையும் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, மங்களகரமான விசுவாவசு ஆண்டு சித்திரை 31ஆம் தேதி 14/5/2025 புதன்கிழமை திருக்கணித பஞ்சாங்கப்படி இரவு 10:36 மணிக்கு குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு, அதாவது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு வந்து அமர்கிறார். பொதுவாக குரு பகவான் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் அமரும் போது ஸ்தான பலம் பெற்று நற்பலன்களையும் 5, 7, 9 ஆகிய பார்வையை கொடுத்து பார்வைப்படும் இடங்கள் புனிதமாகி வலுப்பெற்று மிக நற்பலன்களையும் வழங்குவார். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு துலாம் ராசி உங்களுக்கு 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்தையும், தனுசு ராசிக்கு உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையாக கும்பராசி உங்கள் ராசிக்கு கலத்திரஸ்தானத்தையும் பார்க்கவிருக்கிறார். முதலில் ஸ்தான பலத்தையும் அதன் பிறகு பார்வை பலத்துக்கான பலன்களையும் பார்க்கலாம். குரு பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறையும் போது அவர் முழு சுபர் என்றாலும் அவர் அந்த அளவுக்கு நற்பலன்களை வழங்க மாட்டார். குரு பகவான் 11ஆம் இடத்தில் லாபத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு செல்வம் சேரும், ஒரு கூட்டத்திற்கு தலைமையேற்கும் அதிகாரம் கிடைக்கும், அரசியல் அதிகாரம் உண்டாகும், அரசு மரியாதை கிடைக்கும், தான தர்மம் செய்யும் வல்லமை உண்டாகும், கார் போன்ற உயர் ரக வாகனம் வாங்கும் வல்லமை ஏற்படும். கல்வித்துறையில் இருப்பவர்கள் பல வகையிலும் முன்னேற்றமான நிலையடைவார்கள். புகழ் பல வகையிலும் உண்டாகும், பாக்கியம் பெருகும், விஐபிக்களின் அறிமுகம் கிடைத்து உயர்வு பெறுவார்கள், அரசியல் சகாயம் கிடைக்கும், அரசால் கல்வியாலும் லாபம் உண்டாகும், பணம் பல வழிகளிலும் வந்து சேரும், பொன் பொருள்கள் சேரும், உயர் பதவிகள் கிடைக்கும், வாங்கும் சக்தி அதிகமாகும், ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும், வெளிநாட்டு பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. எல்லா வகையிலும் 11ஆம் இடத்து குரு பகவான் மிக நல்ல பலன்களையே வழங்குவார். அவர் 5ஆம் பார்வையாக உபஜயஸ்தானத்தை பார்ப்பதால் உங்கள் தைரியம் வீரியம் அதிகரிக்கும், உங்கள் இளைய சகோதர உறவு மேம்படும், உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், காது பாதம் கால்கள் போன்றவற்றில் ஏற்கனவே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகும், உங்கள் பூர்வீக சொத்தில் உங்கள் பங்கு உங்களுக்கு சுமூகமாக வந்து சேரும், நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்களும் அவர்களும் பரஸ்பர உதவிகளில் ஈடுபடுவீர்கள், நண்பர்களால் நன்மைகளை பெறுவீர்கள், இசையில் ஆர்வம் உள்ளவர்கள் தங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவார்கள், நல்ல சாதகமான விடை கிடைக்கும், கனவுகள் மகிழ்ச்சி தரும், கனவுகள் நனவாகும், வாழ்க்கையில் சந்தோஷத்தை உயர்த்தி கொள்ள பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள், தொழில் விவசாயம் செய்பவர்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல பணியாளர்கள் அமைவார்கள், சிறிய பிரயாணங்களும் சாதகமான அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள், சிறிய வகை வாகன யோகம் உண்டாகும், போர்க்குணத்துடன் செயல்படுவீர்கள், ஆனால் கடும் சொற்களை தவிர்த்து விடுவது நல்லது, சில நேரங்களில் தேவையற்ற அலைச்சல்கள் உண்டாகும், காரியம் செய்வதில் செயல்திறன் மேலோங்கும், ஒரு சிலருக்கு துக்ககரமான நிகழ்வுகள் ஏற்படும். 7ஆம் பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும், உங்கள் நன்னடத்தை அதிகரிக்கும், புத்தி கூர்மை உண்டாகும், விவேகத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள், எதிர்காலத்தை முன்னறியும் திறன் உண்டாகும், மந்திரம் கற்றல் மந்திர பிரயோகம் இவற்றில் கவனம் செல்லும், மற்றவர்களின் பாவ புண்ணியங்களை பார்த்து உதவுவீர்கள், கல்வியில் நீங்கள் கற்கும் அனைத்து விஷயங்களிலும் பாண்டித்தியம் பெறுவீர்கள், எந்த காரியத்திலும் ஆழ்ந்து சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுவீர்கள், பரம்பரை பதவிகள்
இருப்போர் லாபம் அடைவார்கள். விலை உயர்ந்த ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். இலக்கியத்தில் புலமை, நூல் எழுதும் திறன் உண்டாகும். சந்தோஷம், உல்லாசம் உண்டாகும். கலை வேலைப்பாடுள்ள பொருட்களை இயந்திரங்கள் மூலமாக வடிவமைத்து லாபமடைவீர்கள். தாய் வழி உறவினர்கள் மகிழ்ச்சி தருவார்கள். சாஸ்திர பயிற்சிகள் மேற்கொள்வீர்கள். திட்டமிட்டு செயல்படுவீர்கள். 9ஆம் பார்வையாக கலசரஸ்தானத்தை பார்ப்பதால் கணவன் மனைவியிடையேயான உறவு புரிதல்களுடன் மகிழ்ச்சி தரும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். காதலர்கள் அடுத்த நிலைக்கு செல்வார்கள். உங்கள் வார்த்தைகளுக்கு மற்றவர்கள் கட்டுப்படுவார்கள். வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பால் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். பகைவர்கள் தோற்றுப்போவார்கள். நீண்ட பிரயாணங்களால் லாபம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு இருதார மனம் உண்டாகும். ஞாபக மறதி உண்டாகும். பிறருடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. தொட்ட காரியங்கள் ஜெயமாகும். எல்லா வகையிலும் நற்பலன்களே மிகுந்திருக்கும். மற்ற கிரக அமர்வுகள் பலன்களை தசாபுத்தி பலன்களையும் சோதித்துக் கொள்ளுங்கள். குரு பகவானின் ஆசியை பெற குரு ஸ்தோத்திரத்தை தினமும் செய்து சொல்லி வாருங்கள். வானவர்க்கு அரசனான வளம் தரும் குருவே உன்னை தேனான சொல்லெடுத்து செவி குளிர போற்றுகிறேன். காணாத இன்பம் யாவும் காண நீ வழிவகுப்பாய். மீனமும் தனுசும் முந்தன் மேலான சொந்த வீடாம். பொன்னிற முல்லையோடு புஷ்பராகத்தை ஏற்றாய். வண்ணத்தில் மஞ்சள் கொண்டாய். மரத்திலே அரசை ஏற்றாய். எண்ணத்தில் நிற்கும் தேவா எளிதில் எனக்கு வெற்றிதாராய். மண்ணில் 16 ஆண்டை மறவாமல் நீயும் ஏற்றாய். சுண்டல் நைவேத்தியத்தால் தொல்லைகள் தீர்ப்பவன் நீ. கொண்டதோர் யானை உந்தன் கொண்டாடும் வாகனம்தான். தந்திடும் பதவி வாய்ப்பும் தடையில்லா காரிய சிறப்பும் வந்திடும் பிள்ளை பேரும் வழங்குதல் உன் பொறுப்பே ஆகும். பொருளோடு கல்வியும் தந்து போற்றிடும் வாழ்வை தந்து வருங்காலம் அனைத்தும் செல்வம் வரும் காலமாக கிடைப்பதற்கு பெருமைகள் வழங்க வேண்டி பொருள் கூட்ட வேண்டும். வருங்காலம் அனைத்தும் செல்வம் வரும் காலமாக்கி வைத்து பெருமைகள் வழங்க வேண்டும். பேரருள் கூட்ட வேண்டும். அருள்மிகு குருவே உன்னை அடிபணிந்து வணங்குகிறேனே. வருடம் ஒரு ராசி வீதம் வற்றமாய் சுழன்று வந்து தருகின்ற பலனை நாங்கள் தங்கமாய் ஏற்றுக்கொள்வோம். வருகின்ற நாட்களெல்லாம் வசந்தமாய் மாறுவதற்கே அருள் தரும் உனது பார்வை அனுதினம் எனக்கு வேண்டும். குருவே நீ பார்த்தால் போதும் கோடியாய் நன்மைகள் சேரும். திருவருள் இணைந்தால் வாழ்வில் திருமணம் வந்து கூடும். பொருள் வகை பெருகும் நாளும் பொன்னான வாழ்வும் சேரும். அருள் தர வேண்டி உன்னை அனுதினமும் துதிக்கின்றேனே. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருவே நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருவே நமக.